எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ரிஷபத்துக்கு ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு கோவில் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், அப்பா அம்மா பையன் 3 பேர் அங்க வந்துடுறாங்க. திருப்பூந்துருத்தி ஒரு புதுமையான கோவில், ரொம்ப பழமையான கோவில், பேசும் தெய்வம். அங்க போனா நம்ம மனசு, நாம ரிஷபராசியே இல்லைன்னா கூட நம்ம மனசு சிவபெருமான்கிட்ட பேசும். வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஆளா வரணும்னு நீங்க நினைச்சாலும், இல்லை எவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்க போகணும், ரீச் பண்ணணும் ரிஷபராசி என்பர்கள் நினைச்சாலும், உங்க வெற்றிக்கு முன்பாக அந்த கோவிலுக்கு போகணும். உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தால், கிருத்திகை உடைப்பட்ட நட்சத்திரம் 3 பாதங்கள் எப்போ இருக்கோ அப்பதான் அங்க போகணும். ரோகிணி ஃபுல்லாவே போகலாம். மிருகசீரிஷம் முதல் 2 பாதங்கள், ஒரு மிருகசீரிஷம் பிறந்திருக்குன்னா நட்சத்திரம் பிறந்து முதல் 12 மணி நேரத்துக்குள்ள அவங்க அந்த கோவில்ல இருக்கணும். அடுத்த 12 மணி நேரம் மிதுனராசிக்கு போயிடும். எந்த கிழமையில வேண்டுமானாலும் பிறந்த, சனிக்கிழமையில பிறந்திருக்கலாம், செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்கலாம். ஸோ ரிஷபராசி என்பர்கள் நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ அந்த பிறந்த கிழமையில போகலாம். அது ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் தான், ஜென்ம நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு தாம்பரம் வாராகி ஈசனேசன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? அருமையா, நல்லபடியா போயிட்டு. கோவில்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவில்களுக்கு போகணும்னு. ரிஷபம் எந்த கோவிலுக்கு போகணும், இவங்க நிறைய கோவில்களுக்கு போயிருப்பாங்க, வாழ்க்கையில மாற்றம் வரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் சார். ரிஷபராசி, இப்போ இந்த ரிஷபராசிக்கான கோவில்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம். உடனே இவங்க நம்ம எல்லாரும் பெருமாள் கோவிலுக்கு போகணும், ஏன்னா சுக்கிரன் இருக்கிறதுனால இவங்க அப்படி தான் நிறைய வழிநடத்துதல், இது நாள் வரையிலும் அப்படி தான் வழிநடத்துதல் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இதை தாண்டி ஒரு கோவில் இருக்குது. ரிஷபத்துக்கு ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த ரகசியத்தை நம்ம சொல்ல போகிறோம். திருப்பூந்துருத்தி அப்படின்னு ஒரு கோவில்மா, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? திருப்பூந்துருத்தி அப்படின்னு கோவில். இப்போது உடனே நிறைய கால் பண்ணக்கூடிய அன்பர்கள் அந்த கோவிலுக்கு எப்படி போகணும், ரூட்டை சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் மேஷராசிக்கு சொல்லும்போது கூட கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், அது மேபி மெயினான பிளேஸ் அது, அதனால் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பூந்துருத்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, திருவையாறிலிருந்து திருக்கண்டியூர், திருக்கண்டியூர்லேருந்து திருப்பூந்துருத்தி போகணும். ஒன்று இப்படி திருச்சி சைடில் இருக்கிறவங்க அரியலூர் வந்துட்டு, அரியலூர் வழியாக திருவையாறு வந்துட்டு திருப்பூந்துருத்தி போகலாம். திருவையாறு தான் ஜங்ஷன். திருவையாறுலேருந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பூந்துருத்தி, மேல் பூந்துருத்தி, திருப்பூந்துருத்தி எப்படி கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்போது ரிஷபராசிக்கான கோவில் திருப்பூந்துருத்தி. இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாம்மா, முதல்ல ரிஷபராசிக்கு என்ன விசேஷம்? ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் இணைவு அங்கே ஏற்படுது. சூரியனுடைய கிருத்திகை ப்ளஸ் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம், அது கூட செவ்வாயுடைய மிருகசீரிஷம். அப்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், அப்பா அம்மா பையன் 3 பேர் அங்கே வந்துடுறாங்க. அப்போ திருப்பூந்துருத்தியில் எல்லாம் வல்ல நாவுக்கரசு பெருமான், திருநாவுக்கரசு பெருமான் முதல்ல தன்னுடைய தண்டத்தை வச்சு உழவார பணி செய்த இடம் அந்த பூந்துருத்தி தான். பிறந்தது வேண்டுமானால் திருநாவுக்கரசர் திருவாமூரா இருக்கலாமே தவிர 6 வருட காலம் தங்கியிருந்து அங்கே திருப்பணி செய்தது, உழவார பணி செய்தது, திருநாவுக்கரசர் மடம் அமைத்தது திருப்பூந்துருத்தி தான். இன்றைக்கும் அந்த மடம் இருக்குது. அப்போ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆளாக வரணும்னு நீங்கள் நினச்சாலும், இல்லை எவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும், ரீச் பண்ணணும் அப்படின்னு இவங்க நினச்சாலும், ரிஷபராசி அன்பர்கள் நினச்சாலும், உங்கள் வெற்றிக்கு முன்பாக அந்த கோவிலுக்கு போகணும். அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே சரவணன் ஒரு குருக்கள் இருக்காங்க. அதெல்லாம் கிராமத்து கோவில்மா. நம்ம மெட்ராஸ் இருக்க மாதிரி காலம்பரை 7 மணிக்கு திறந்து ஒரே இதாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கோவில் திறந்து விட்டுட்டு அவங்க மட்டும் வேலையை பார்க்க போயிடுவாங்க.
ஏன்னா கூட்டம் அதிகமாக வராது. திரும்பவும் மதியானம் 12 மணிக்கு வந்து அடைச்சிப்பாங்க. அதனால் இந்த கோவில் திறந்திருக்க நேரம் வந்து காலம்பர வேலை போகிறது சிறப்பு. காலையில் ஒரு 7 மணிலேருந்து 12 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். சாயந்தரம் அதே போல் 5 to 8 இந்த கோவில் திறந்திருக்கும். அப்போ ரிஷபராசி அன்பர்கள் போக வேண்டிய கோவில் திருப்பூந்துருத்தி. ஒரு புதுமையான கோவில், ரொம்ப பழமையான கோவில், பேசும் தெய்வம். அங்கே போனால் நம்ம மனசு, நாம் ரிஷபராசியே இல்லைனா கூட நம்ம மனசு சிவபெருமான்கிட்ட பேசும். ஆகாய கங்கை இருக்குது, கங்கா நதியெல்லாம் அங்கே வந்து மோட்சத்தை கொடுக்குறாங்க. நிறைய அற்புதங்கள் அந்த திருப்பூந்துருத்தில் இருக்குது. கோவில் சொல்லிட்டீங்க, எந்த நேரத்தில் போகணும், எந்த நாளில் போகணும்? ரிஷபராசி என்பர்கள் எப்பொழுதும் போல தன்னுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. நான் சொல்லிட்டேன், உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தால், என்ன கிருத்திகை உடைப்பட்ட நட்சத்திரம் 3 பாதங்கள் எப்போ இருக்கோ அப்போ தான் அவங்க போகணும். ரோகிணி ஃபுல்லாகவே போகலாம். மிருகசீரிஷம் முதல் 2 பாதங்கள், ஒரு மிருகசீரிஷம் பிறந்திருக்குன்னா நட்சத்திரம் பிறந்து முதல் 12 மணி நேரத்துக்குள்ளே அவங்க அந்த கோவிலில் இருக்கணும். அடுத்த 12 மணி நேரம் மிதுனராசிக்கு போயிடும், பக்கத்து வீட்டுக்கு சொந்தமாயிடும். அப்போ அந்த நேரத்தில் இவங்க போயிட்டு பண்ணால் இவங்களுக்கான உரிமை கிடைக்காது. அப்போ உடைப்பட்ட நட்சத்திரங்கள் தங்களுடைய ஒரு பாதத்துக்கு 6 மணி நேரம். அப்போ 4 into 6 எவ்வளோமா? 24 hours. இவ்வளோதான் விஷயம். எல்லாமே கணக்கு தான். ஜோதிடத்தை பொறுத்தவரையில் எல்லாமே கணக்கு தான். அப்போ ஒரு பாதத்துக்கு 6 மணி நேரம், 4 பாதத்துக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்துக்கு ஒரு நட்சத்திரம், 1 day. இவ்வளோ தான் கணக்கு. அப்போது ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம். திதின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஏகாதசி அல்லது திரையோதசி அங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏகாதசியும் விசேஷம், திரையோதசி, அதாவது திரையோதசினா பிரதோஷ நாள். பிரதோஷ நாளில் அங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ இந்த 2 திதியில் போகலாம். கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பிறந்த கிழமையில் போகிறது தான் சிறப்பு. அவங்க வந்து எந்த கிழமையில் வேண்டுமானாலும் பிறந்த சனிக்கிழமையில் பிறந்திருக்கலாம், செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கலாம். ஸோ ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த பிறந்த கிழமையில் போகலாம். அது ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு நட்சத்திரம் தான், ஜென்ம நட்சத்திரத்தில் போவது சிறப்பு. அன்றைக்கி என்னால் போக முடியலன்னா அடுத்து நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். அன்றைக்கும் கால சூழ்நிலை அந்த திதியில் போகலாம். ஸோ இதன் பிரகாரம் சென்று வழிபாடு செய்வீர்களேயானால், நம்ம சொல்லப்படி அந்த பரிகாரத்தை செய்வார்களேயானால் ரிஷப ராசிக்கு வெற்றி உறுதிமா. கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க சார், அங்கே போய் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் சார்? பரிகாரம், பரிகார கோவில் சொல்லிட்டோம், என்னைக்கு போகணும்னு சொல்லிட்டோம். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும். ஒரு பால் அபிஷேகம் கூட செய்யலாம். மகா அபிஷேகம்னா எல்லாமே சேர்ந்தது. அரிசி பொடி, மாப்பொடி, அது மாதிரி மஞ்சள் பொடி, பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், அந்த மாதிரிலாம் மகா அபிஷேகம். அது மினிமம் ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம். முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேகம் பண்ண முடியலையா தப்பு கிடையாது, சாமிக்கு ஒரு வாசனை புஷ்பம், வாசனை சிவபெருமானுக்கு எது ரொம்ப வசதியானதுன்னா வில்வம் தான். அவருக்கு அதுதான் வாசனை புஷ்பம், வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை. முருகராக இருந்தால் அரளிப்பூ வாங்கி போடுங்க. அப்போ அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த வாசனை புஷ்பத்தால் ஒரு மாலை வாங்கிட்டு, எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த குருக்களை அணுகி சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுதாம்மா பரிகாரம். அந்த சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அது எந்த கோவிலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும். சப்போஸ் நான் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த குருக்களுடைய நம்பர் கொடுக்குறோம், வேணும்னா ஹெல்ப் வேணும்னா நம்ம செய்கிறோம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் அந்த அர்ச்சனையை கூட உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். கவலை, என்னால் வர முடியல, நான் இப்போ நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்க, நான் அடிபட்டிருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்வாங்க, நான் வெளியூரில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா அந்த உதவி கூட நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அங்கே போய் அந்த கோவிலுக்கு போய் என்ன செய்யணும்னா, சாமிக்கு ஒரு அபிஷேகம் முடிந்தால், முடியலைன்னா தப்பு கிடையாது, ஆனால் கம்பல்சரியாக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. முடிச்சுட்டு சாமிக்கு 27 தீபம் ஏற்ற வேண்டும்.
27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு 27 நாம யோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான். 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அங்கே உங்களுடைய ப்ரெசன்ட் அங்கே 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நான் சொன்ன அந்த ஜென்மாந்திர முடிச்சு அந்த மண் உங்கள்கிட்ட பேசும். புரியுதுங்களா? நீங்கள் யாருன்னு அந்த மண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ அடுத்த 1.5 மணி நேரத்தில் தான் உங்களுடைய கர்ம வினையை போகிறதுக்கு அந்த பூமி பேசவே ஆரம்பிக்கும். இப்போ மினிமம் 3 ஹவர்ஸ் நீங்கள் அந்த டெம்பிளில் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அப்போ இந்த முறையில் அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்து என்ன செய்யணும்? ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கோ உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அன்னதானம் மிக மிக முக்கியம். இதில் என்னைக்கு போனோன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகணும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ராசிக்குரிய கிழமையில் நீங்கள் போகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ பரிகாரம் இதுதாம்மா. இந்த பரிகாரத்தை தான் அவங்க செய்யணும். செய்து வீடு திரும்புவார்களே ஆனால் அவங்களுடைய கர்மா எப்படிப்பட்டதாக எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருக்கலாம். அது 80 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை 8 கோடி கடனாக இருந்தாலும் சரி தான், இல்லை வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம். நிச்சயமாக அது உடையும். இது நாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஜாதக ரீதியாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட வர ஆரஸ்கோப்பை வச்சு அவங்கள அந்த கோவில்களுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்து நம்ம என்றைக்கு அனுப்பணும், இவங்க என்ன ராசி, ரெண்டையும் மேட்ச் பண்ணி இப்படி செய்த ஆராய்ச்சியுடைய பலன் தான் இந்த கோவில்கள்லாம்.